சிவில் வழக்கில் தலையிட்டதாக எழுந்த புகாரில் சென்னை அண்ணா நகர் காவலர் குடியிருப்பில் வசிக்கும் நீலாங்கரை காவல் நிலைய ஆய்வாளர் ஆனந்தபாபு வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். வணக்கம் லதா, சோதனை குறித்தான விவரங்கள். வணக்கம். சிவில் வழக்கில் தலையிட்டதாக எழுந்த புகாரில் சென்னை அண்ணா நகர் காவலர் குடியிருப்பில் வசித்து வரும் நீலாங்கரை காவல் நிலைய ஆய்வாளர் ஆனந்தபாபு வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் காலை முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அனந்தபாபு காவல் நிலைய ஆய்வாளர் அனந்தபாபுவினுடைய இல்லத்தில் காலை முதலேயே சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். முக்கியமாக வீட்டினுடைய கதவை வெளியே பூட்டிவிட்டு உள்ளே பார்த்தோம் என்றால் 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். முக்கியமாக பார்த்தோம்னா சென்னையை சேர்ந்த கார்த்திக் என்பவரினுடைய நில பிரச்சனை தொடர்பாக சிவில் வழக்கில் தலையிட்டதாக காவல் ஆய்வாளர் அனந்தபாபு தொடர்புடைய இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். முக்கியமா அண்ணா நகர் மட்டும் இல்லாமல் சாஸ்திரி நகர், பெசன் நகர் அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் சோழிங்கநல்லூரில் உள்ள நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பிலும் கூட சோதனை நடைபெற்று வருவதாக ஒரு புறம் தகவல் தெரிவிக்கப்படக்கூடிய நிலையில 4 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடைபெற்று வருவதாக அந்த தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய காவலர் குடியிருப்பில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. காவல் ஆய்வாளர் அனந்தபாபுவினுடைய இல்லத்தில் காலை முதல் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். வீட்டினுடைய கதவை வெளியே பூட்டிவிட்டு 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் காலை முதல் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சோதனையில என்ன மாதிரியான ஆவணங்கள் எல்லாம் கிடைக்கிறதோ அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணை என்பது இருக்கும். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா சிவில் வழக்கில் காவல் ஆய்வாளர் அனந்தபாபு தலையிட்டதாக சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில அந்த வழக்கின் அடிப்படையில் தற்பொழுது இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. ஒரு புறம் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலையில சிபிஐ அதிகாரிகள் இந்த சோதனை முயற்சியில ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.